நேற்று அமெரிக்காவோட பிரசிடென்டான ஜோ பைடன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல இருந்து தான் பின்வாங்கறதா ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா அந்த ஊர்ல இல்லாத நமக்கே தெரியும் இஸ் நாட் மென்டலி அண்ட் பிசிக்கலி ஃபிட் டு பி பிரசிடென்ட். நான் அவரோட கேரக்டர் அண்ட் லீடர்ஷிப்பை ஜட்ஜ் பண்ணி இதை சொல்லல. நம்ம நிறைய வீடியோஸ் லீக் ஆகிறத பாத்துருப்போம்ல. நல்லா தான் பேசிட்டு இருப்பாரு, திடீர்னு எங்கேயோ போயிருவாரு அண்ட் அங்க போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, யாருன்னா போயிட்டு கூட்டிட்டு வர வரைக்கும், இல்லனா திரும்பி வரமாட்டாரு. நிறைய தடவை மக்கள் கிட்ட அபிஷியலா பேசும்போது அவரால் சரியா பேச முடியல, தான் பேசுறது திக்கிறது அண்ட் சொல்ல வரத மறக்கிறதுன்னு நிறைய பிரச்சனைகள். அப்புறம் இதெல்லாம் ஒரு மேட்டரானு நான் வரேன்னு கோவிட் வந்தான் அவர் பிடிச்ச சனியா. அப்பவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பைடன் இஸ் கோனா குவிட்னு. ஏன்னா அவர் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டியே அவர் பிரஷர் கொடுத்து வெளியேற சொல்லியிருக்காங்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல. அதே போலதான் நடந்திருக்கு. அந்த அதர் வேர்ல்ட் லீடர்ஸ் ஆர் நாட் சோ ஹாப்பின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் கொஞ்சமா. ஏன்னா ட்ரம்ப் வந்து பைடன் போல கிடையாது, ரொம்பவே அன்பிரடிக்டபிள். அவர் இருந்த டைம்ல H1B விசா ப்ரோக்ராம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்தது. லைக் பை அமெரிக்கன் அண்ட் ஹையர் அமெரிக்கன் ரொம்பவே ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதாவது அமெரிக்கன் மக்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இந்த நேட்டோ எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட சரியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல அவரால். அவருக்கு என்ன தோணுதோ அதை கட் அண்ட் ஸ்ட்ரைட்டா பேசிட்டு இருந்தார். ஈவன் ரஷ்யாவோட பிரசிடென்ட் ஆன புட்டின் எங்களுக்கு பைடன் வந்தா நல்லா இருக்கும், ஏன்னா ட்ரம்ப் ரொம்பவே அன்பிரடிக்டபிள், அவர் என்ன பண்ண போறாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால மத்த உலக நாடுகள்லாம் இல்ல, இந்தியாவே கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலுமே நியூட்ரலான ஸ்டாண்ட் தான் எடுப்போம். அண்ட் ஆப்வியஸ்லி இது ட்ரம்புக்கு பிடிக்க போறது இல்ல. எதனா ட்ரேட் பாலிசிஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் மெஷர்ஸ்ல கை வைக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு இப்போ. ஏன்னா இவ்வளவு இஷ்யூஸ் இருந்துமே ஜோ பைடன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருந்தது. ஏன்னா ட்ரம்போட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி. ட்ரம்ப் ஜாலியா வந்து ஓப்பனா பேசினாரு இந்த நியூஸை கேட்டதுமே. நான் முன்னாடியே சொன்னதுதாங்க, ஜோ பைடன் இஸ் நாட் ஃபிட். அது மட்டும் இல்லாம இப்ப தான் ஜெயிக்கிறது ரொம்பவே ஈஸின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கேண்டிடேட் அப்படி. இவர் இப்ப பேசுறது ஒரு இந்தியன் ஆர்ஜின் உமனை பத்தி. புரியல. அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்டான கமலா ஹாரிஸ் தான் அடுத்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் கேண்டிடேட்டா ஜோ பைடன் குவிட் பண்ணும்போது என்டோஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இந்தியன் அமெரிக்கன் பிரசிடென்டா, செம்மையா இருக்குல்ல கேட்கவே. முன்னாடியே நமக்கு தெரியும் அங்க இருக்க டாப் டெக் கம்பெனிஸ்ல இந்தியன் பீப்புளோட டாமினேஷன் கொஞ்சமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் பார்ட்டில கூட இந்தியன் பீப்புள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். பட் ஒரு பிரசிடென்டா கேட்கவே பெருமையா இருக்குல்ல. பட் அவங்க இந்தியாவுக்கு ஃபேவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மேபி நாட். பட் அவங்க அட்டர்னி ஜெனரலா இருந்திருக்காங்க வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதுதாங்க ஒரு கண்ட்ரியோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். அந்த அளவுக்கு அவங்க சட்டத்துல ரொம்பவே ஸ்ட்ராங். பப்ளிக் ஸ்பீக்கிங், சிவில் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்னு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து பண்ணிருக்காங்க. சோ ஆப்வியஸ்லி பைடனை ரீப்ளேஸ் பண்ண அவங்கள போடுறதுல தப்பே இல்ல, ரைட்? ஒரு சீக்ரெட் தெரியுமா? அவங்க தமிழ் ஆரிஜின். இவங்களோட வாழ்க்கை வரலாற்றையே ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுக்கலாம் போல, அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கமலா ஹாரிஸோட அம்மா ஷியாம்லா கோபாலன் ஒரு தமிழ் இந்தியன் பயாலஜிஸ்ட். பிரெஸ்ட் கேன்சர் ரிசர்ச்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. தன்னோட 19 வயசுல, அதுவும் 1958ல ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்டா US போயிருக்காங்க. அங்க PhD வரைக்கும் படிச்சிருக்காங்க. கமலாவோட அப்பா டொனால்ட் ஜே ஹாரிஸ் ஒரு ஜமைக்கன் அமெரிக்கன் ஆப்ரோ ஜமைக்கன் ஆன்சிஸ்ட்ரியை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது என்னமோ ஒரு காலேஜ் கிளப்ல, எஸ்பெஷலி ஃபார் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அம்மாவை உள்ள போகிறதுக்கு எப்படி அலோ பண்ணாங்கன்னு தெரியல, பட் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டெஸ்டினி, ரைட்? மீட் பண்ணி பிடிச்சு போய் லவ், தென் மேரேஜ், தென் 2 பசங்கன்னு லைஃப் மூடா. இப்படிப்பட்ட ஒரு டைவர்சிஃபைட் ஃபேமிலியில பிறந்த இவங்க அடுத்த அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆனா ஐ திங்க் அமெரிக்கா இஸ் கோனா பி ஆன் த ரைட் ட்ராக் டு பி த வேர்ல்ட் ஜாயண்ட். கமலா ஹாரிஸ் லா படிச்சவங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஷி வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரொம்பவே குவிக்கான மூமெண்ட். தன்னோட ரா பொட்டன்ஷியலை வச்சு இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா 1990ல தன்னோட படிப்பை மொத்தமா முடிச்ச இவங்க 2011ல அட்டர்னி ஜெனரலா இருக்காங்க. இட் ஜஸ்ட் டுக் 21 years ஃபார். இப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை தான் ட்ரம்ப் ஈஸியா பீட் பண்ணிட முடியும்னு சொல்றாரு. அண்ட் போல்ஸ் வச்சு பார்த்தா மேபி நாட். எல்லா போல்ஸ்லயுமே ஒரு 2 இல்லைனா 3% தான் பின் தங்கி இருக்காங்க கமலா ஹாரிஸ். அண்ட் இட்ஸ் நாட் தட் பேட்ல, பிகாஸ் எலெக்ஷன் வர இன்னும் 4 மாசம் இருக்கு யூஎஸ்ல. அண்ட் அதுக்குள்ள என்ன வேணா ஆகலாம். அண்ட் கிவன் அ ரெப்புடேஷன் ஷீ இஸ் கோனா என்டர் இன் வித் தி பேங்க்னு நினைக்கிறேன். பட் எல்லாரும் நினைக்கிறது இருக்கட்டும், உங்க கருத்து என்ன?